إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وقال الله تعالى في القرآن الكريم يا أيها الذين آمنوا أطيعوا الله وأطيعوا الرسول ولا تبطلوا أعمالكم ومن يطع الرسول فقد أطاع الله. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமான எல்லாம் அல்ல அல்லாஹ் என்ற திருப்பெயரை கொண்டு என்னுடைய ஜும்ஆ உரையை நான் ஆரம்பிக்கிறேன். வல்லநாயனின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் உற்றார் உறவினர்கள் மீதும் அவர்களின் அன்பு தோழர்கள் சஹாபா பெருமக்கள் மீதும் நம் எல்லோரின் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, திருமறை குர்ஆனை பல காலங்களாக ஒவ்வொரு ஜும்மா வெள்ளிக்கிழமை தொழுகையிலும் நாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். ஒவ்வொரு வசனங்கள் நமக்கு தெரிய 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 நம்முடைய குற்றங்கள் குறைந்து கொண்டே இருக்க வேண்டும், நன்மைகள் பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜும்மாவை லுஹர் தொழுகை 2 ரக்காத்தாக குறைத்து அதற்கு பதிலாக உபதேசத்தை ஏற்படுத்தி வைத்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள் ஈமான் கொண்டவர்களே. அல்லாஹ்வின் கட்டளை இது. அல்லாஹ்வின் கட்டளை என்றால் இந்த உலகத்தில் எத்தனையோ கட்டளைகள் இருக்கின்றன. அரசு உத்தரவு, நீதிமன்ற உத்தரவு, ஆணைகள் அப்படின்னு எவ்வளவோ கட்டளைக்கு நம்ம பயந்து சாவுறோம். படைத்த ரப்புல் ஆலமீன் கட்டளை இடுகிறான், ஈமான் கொண்டவர்களே, நம்பிக்கையாளர்களே,
அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அவன் தூதருக்கு கட்டுப்படுங்கள். வலா துபுத்திலு அஅமாலக்கும், உங்கள் அமல்களை நற்செயல்களை வீணாக்கி விடாதீர்கள். இன்னொரு வசனம், உமை யுத்தீர் ரசூல் ஃபகத் அத்தா அல்லாஹ், யார் இந்த தூதருக்கு கட்டுப்படுகிறாரோ அவர் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு விட்டார். மொத்த இஸ்லாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். இந்த தூதருக்கு கட்டுப்பட்டு விட்டால் அல்லாஹ் கட்டுப்பட்டார். இதை விட நபிகள் பெருமானாருக்கு சிறப்பு இதற்கு மேல் ஒன்று இருக்கவே முடியாது. உச்சத்தில் வச்சுட்டான் அல்லாஹ். என் தூதர் சொல்லை கேள், என் சொல்ல கேட்டேன்னு அர்த்தம், ஞாபகம் வச்சுக்க. அதனால அமல்களை வீணாக்கி விடாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? அத்தீனு அன்-நஸீஹா, இஸ்லாம் என்பது பிறர் நலன் நாடுதல் அப்படின்னு சொல்றோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நம்ம பனியெல்லாம் போட்டுக்கிறோம், இஸ்லாம் பிறர் நலன் நாடுதல் போட்டா பத்தாது, நடக்கணும். அத்தீனு அன்-நஸீஹா, இஸ்லாம் என்பது பிறருக்கு நல்லதை நினைக்க வேண்டும், நல்லதை நாட வேண்டும் அப்படின்னு இப்படி நல்லதை பற்றி பல்வேறு வசனங்கள். வஃஅலுல் கைர், நல்லதை செய்யுங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், வெற்றி அடைவீர்கள். இப்படி ஏகப்பட்ட வசனங்கள் திருமறை குர்ஆனிலும் ஹதீஸிலும் இருக்கின்றன. ஒரே வார்த்தையில் நபிகள் நாயகம் அத்தீனு அன்-நஸீஹா, இஸ்லாம் மொத்த இஸ்லாமும் பிறருக்கு நல்லதை நாடுவதுதான். அது நம்மளுக்கு தெரியுது. எல்லா மக்களையும் சூரத்துக்கு கொண்டு வரணும்னா நல்ல நாடுனா தானே முடியும். யாரும் நரகத்துக்கு போயிடக்கூடாது, சொர்க்கத்துக்கு வரணும், அது நல்ல நாடுறது தானே. இஸ்லாத்தின் அடிப்படை பேசிக்கே இதைத்தான் நபிகள் பெருமானார் சொன்னார்கள். இதில் ஒரு பிரச்சனை என்னன்னா, எவ்வளவு நல்லவர்களையும் நல்ல அமல்களையும் நாசமாக்கக்கூடிய பாவங்கள் இருக்கின்றன. நல்ல மனுஷனா இருப்பாங்க, ஒழுக்கமான ஆளா இருப்பாங்க, அவர்களை அறியாமல் அவர்கள் நாசத்தில் வீழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அப்படி சில பாவங்கள் இருக்கின்றன. இணை வைத்து விட்டால் நல்லங்கள் பாழாகிவிடும் என்பது எல்லோருக்கும் தெரியும். நமக்கு உமை இஷ்ரிக் பில்லாஹ், யார் இணை வைக்கிறார்களோ அவர்கள் நல்லறங்கள் பாழாகி விடுகின்றன குர்ஆன்ல இருக்கு. இதற்கு அடுத்தபடியாக நம்முடைய நல்லறங்களை நல்லவர்களை நாசமாக்கக்கூடிய பாவங்கள் சில இருக்கின்றன. உதாரணமாக இதெல்லாம் பொய், புறம், கோள், அபாண்டம், பொறாமை, காழ்ப்புணர்ச்சி, கபடு, சூது, இது எல்லாமே ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு சொல்லலாம். அதாவது ஒரே சாக்கடையில் இருக்கக்கூடிய அருவருப்பானவைகள்னு சொல்லலாம். கூவம் நதியை விட மோசமான இந்த செயல்பாடுகள், பொய்யும் புறமும் கோளும் அபாண்டமும் காழ்ப்புணர்ச்சியும் கபடும் சூதும் பொறாமையும், கற்பனை பண்ணி பாருங்க. இதுல ஏதாவது ஒண்ணு நம்மள்ட்ட இருந்துச்சுன்னு வைங்க, எல்லா சைத்தானையும் இழுத்துட்டு வந்துடும். ஒரு தன்மையில இருந்தா போதும், ஒண்ணு வந்துட்டா எல்லா நோயையும் கொண்டு வந்துடும். பொய் இருந்தா கோள் வரும், கோள் இருந்தா புறம் வரும், புறம் இருந்தா அபாண்டம் வரும், அபாண்டம் வந்தா பொறாம இருக்கும், பொறாம இருந்தா பொய் இருக்கும், கபடு வரும், சூது வரும், எல்லாமே அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள். அதனால் இது விஷயத்தில் திருமறை குர்ஆன் என்ன சொல்லுன்னு பாருங்க. எவ்வளவு காட்டமான வசனங்கள் திருமறை குர்ஆன்ல. நபிகளார் எவ்வளவு கடுமையாக எச்சரிக்கிறார்கள். நல்ல மனிதர்கள் நாசமாகி விடுகிறார்கள். இதிலே நல்லவனா இருப்பான், அன்பானவனா இருப்பான், பொய் பழக்கம், புறம் பேசுறது இருக்கும், கோள் சொல்றது இருக்கும், அபாண்டம் சுமத்தி அசால்ட்ட போயிடுவான். எனக்கு தெரியாது அவன் தான் சொன்னான் அப்படின்ட்டு போயிடுவான். எனக்கு தெரியாத அவன் தான் சொன்னான் அப்படிங்கிறது அபாண்டம் தான், ஹதீஸ்ல வருது. எனக்கு தெரியாது, நான் பார்க்கல, அவர் தான் சொன்னாரு, இவர் தான் சொன்னாரு. இது எல்லாம் வரிசையாக நீங்க பாருங்க. இது எல்லாவற்றையும் ஒரு சும்மா பேசிட முடியாது. ஆனாலும் இதனுடைய அடிப்படை விஷயங்களை பேசிக்கலாம். எப்படின்னு பாருங்க குர்ஆன்ல. ஹல் உனபியுக்கும் மன் தனஸ்ஸலு ஷயாத்தீன், ஷைத்தான் யாரின் மீது இறங்குகிறான் என்பதை அறிவிக்கவா அல்லாஹ் கேட்கிறான். ஷைத்தான் இறங்குறதுனா நம்ம வழக்கத்தில் சொல்லுவாங்கல்ல, சரியான ஷைத்தான் பிடிச்சவன் அப்படின்னு யாரை சொல்லலாம்னு அர்த்தம். ஹல் உனபியுக்கும் மன் தனஸ்ஸலு ஷயாத்தீன், ஷைத்தான் யாரின் மீது இறங்குகிறான், யாரின் மீது ஆற்ற குடிகொண்டு இருக்கிறான், அவன் குடியிருக்கும் வீடு எதுங்கிற மாதிரி. ஹல் உனபியுக்கும் மன் தனஸ்ஸலு ஷயாத்தீன், ஷைத்தான்கள் யாரின் மீது இறங்குகிறார்கள் என்பதை அறிவிக்கவா. தனஸ்ஸலு அலா குல்லி அஃபாக்கின் அதீம், பெரும் பொய்யன் மீது ஷைத்தான் இறங்குகிறான் அப்படிங்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. பொய் அவ்வளவு மோசமானது. சாதாரணமாக நம்முடைய பேச்சுக்கள் வர பொய்ய சொல்லல, பேச்சுக்களை பொய் வரும். டீ சாப்பிட கூப்பிடுவிய, இப்பதான் அங்க குடிச்சேன், வேண்டான்னு சொல்ற பிறகு இப்படி சொல்லிட்டு போயிடுறது. இதை போய் இதுல யாரையும் பாதிக்க போறது இல்லை. எத்தனை பேரை பாதிக்கக்கூடிய பொய்கள், பயங்கரமான பொய்கள் இருக்கின்றன. குடும்பத்தை நாசமாக்கக்கூடிய பொய்கள் இருக்கின்றன.
வாழ்க்கை சீரழியக்கூடிய பொய்கள் இருக்கின்றன, பயங்கரமானவைகள்லாம் இருக்கு. அது எப்படின்னு ஒவ்வொரு வசனங்களா நீங்க பாருங்க. கோர்வையா சில விஷயத்தை நான் சொல்றேன். ஹல் உனபியுக்கும் ஷயாத்தீன், ஷைத்தான் யாரின் மீது இறங்குகிறான்? 1 நம்பர் பொய்யனின் மீது ஷைத்தான் இறங்குகிறான். யுல்கூன சப்அ, அவன் தன் காதை போடுகிறான். யாரு இந்த ஷைத்தான் யார்கிட்ட இறங்கி இருக்கானோ அவன் அந்த காதை போடுறான். காதை போடுறான்னா என்ன அர்த்தம்? ஒட்டு கேட்கிறான்னு அர்த்தம். நம்ம சொல்லுவோம் இல்லைங்க, யாராவது நம்மள்ட்ட பேசிட்டு போட்டான், நீ மெதுவாக பேசு, அவன் காதை கழட்டி வச்சுட்டு போயிருப்பான். அதுக்கு அர்த்தம் என்ன? எங்க போனோம் இவன் என்ன பேசுறான், அடுத்தவன் என்ன பேசுறான், இவன் என்ன பேசுறான், பக்கத்து வீட்டில் நடக்கு, அடுத்த வீட்டில் நடக்கு. ஒரு வீட்டில் ஒரு புதுசா வர முடியாது. வெளியே போன வந்தது யாரு, உள்ள ரொம்ப நேரம் உட்கார்ந்த மாதிரி இருந்துச்சே, உங்க வீட்டுக்கு முன்னால கார் இருந்துச்சா, உனக்கு என்ன நின்னா அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு என்னடா? அவன் வீட்டுக்குள்ள எவன் போறான் என்ன? இல்ல ரொம்ப நேரமா நின்னா, என்கிட்ட கூட சொல்ல மாட்டியா? நான் யார்கிட்ட சொல்ல போறேன், நீ யார்ட்டையும் சொல்ல மாட்டீங்களா? அவதி கேட்க என்ன கேள்வியை பதியலா? அருமையான இலக்கியமாக அல்லாஹ் சொல்கிறான். யுல்கூன சம்அ, காதை போடுகிறான். நம்ம பாஷையில காதை கழட்டி வச்சுட்டு போயிருப்பான், ஜாக்கிரதை. வாக்தருகும் காதிபூன், அவர்கள் பெரும்பாலும் பொய்யர்கள். எவன்லாம் ஒட்டு கேட்கிறானோ, அடுத்தவன் பிரச்சனையை காதை எப்படி தீட்டுறானோ, இவனை மாதிரி ஃப்ராட் யாரும் இல்லைங்கிறான். இவன்லாம் 1 நம்பர் பொய்யன். வயலுள்ளிக்குள்ளி அஃபாக்கின் அசீம், பெரும் பொய்யன் மீது அல்லாஹ்வுடைய சாபக்கேடுதான், கேடு கட்டவங்கிறான். வயல் நாசம், உருப்பட மாட்டான். பெரும் பொய்யன் இவன், உருப்பட ஏன்? இவன் வேலை தானே. அடுத்தவன் எப்படி கெடுக்கிறது, அடுத்த பிரச்சனை என்ன, அவன் எப்படி, இவன் இப்படி. இது எங்க இருந்து பிறக்கும் தெரியுமா? பொறாமையிலிருந்து தான் பிறக்கும். அடுத்தவன் வாழ்றது அவனுக்கு பிடிக்காது. அவன் உள்ளத்தில் பொறாமை, கபடு, சூது. இதுல இன்னொரு விஷயத்தை விளங்கணும். ரப்பனா லா தஜால் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ, இப்படி ஒரு துஆ கேட்கக்கூடிய வழக்கமே நம்மிடத்தில் இல்லை. குர்ஆன்ல இருக்குது. இப்படி வழக்கம் இருக்கா? எத்தனையோ துஆ கேட்கறியே, அவரவர் சுயநல துஆக்கள். காசு, பணம், துட்டு, கடை, விவசாயம், தாமா பிள்ளை படிப்பு, மாப்பிள்ளை, பொண்ணு, யாரெல்லாம் இதை கேட்கிற. இதை விட எது முக்கியம்? ஈமான் கொண்ட எங்களுக்கு மத்தியில் காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் ஆக்குவாயாக யா அல்லாஹ். யாருக்காவது அப்படி யாராவது கேட்டிருக்கீங்களா? ஒவ்வொரு ஜமாத்து ஒவ்வொரு இப்படி கேட்டா, லா தஜால் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டு இருக்கிறோம் நாங்கள் எல்லாம் உன்னத நம்புறோம் அல்லாஹ், எங்கள் மத்தியில் கெட்ட குணங்கள், காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் ஆக்குவாயா. ஏன்? காழ்ப்புணர்ச்சி இருக்கத்தான் செய்யும். அல்லாஹ் தான் பாதுகாப்பு. ஷைத்தான் இருக்கும் வரை காழ்ப்புணர்ச்சி இருக்கும், தெரியுமா? ஷைத்தான் உலகத்தில் இருக்கத்தான் செய்வான். காழ்ப்புணர்ச்சி இல்லாத மனிதனே கிடையவே கிடையாது. யாவும் வச்சுக்கிடுங்க. கூட பிறந்த அண்ணன் தம்பி மேல காழ்ப்புணர்ச்சியா இருக்க, அக்கா தங்கச்சி மேல காழ்ப்புணர்ச்சியா இருக்க. ஒரு அக்கா நல்ல வாழ்ந்த தங்கச்சிக்கு பிடிக்கலையே, தம்பி இல்லைன்னா அண்ணனுக்கு பிடிக்கலையே, அது காழ்ப்புணர்ச்சி, பொறாமை. லா தஜால் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ, இப்படிலாம் கேட்கணும். ஒவ்வொரு ஆளும் கேட்டு பாருங்க. ஷைத்தானை எடுத்து, அதாவது காழ்ப்புணர்ச்சியில் இன்னொரு வசனம் கூட எப்படி இருக்குன்னு சொன்னா, இன்னஹு யராக்கும் ஹுவ வ கபீலுஹு மின் ஹைஸு லா தரவுனஹும், இந்த ஷைத்தானுக்கான அவன் தன் பட்டாளத்தோடு, தன் கபீலாவோடு, கூட்டத்தோடு நீங்கள் பார்க்காத வண்ணம் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறான். எவன் கொஞ்சம் அசருமா, எப்படி செய்வான், இவன் எப்படி ஏற்றி விடல. ஏற்கனவே நம்மள்ட்ட ஒரு ஷைத்தான் உதண்டு இருக்கான், இதில் ஒரு இவன் வேற இறங்குறான் நம்ம எக்ஸ்ட்ரா. அப்ப அல்லாஹ் குர்ஆன் கேட்கிறான், இந்த மாதிரி ஷைத்தான் மூலமாகத்தான் இந்த காழ்ப்புணர்ச்சி பிறக்கும். ஏன்? உள்ளத்துல உட்கார்ந்துருவானே, பொய்யின் இடத்தில் உள்ளத்துல உட்கார்ந்துட்டான். உள்ளத்துல உட்கார்ந்தா காழ்ப்புணர்ச்சி பிறக்கும். ரப்பனா லா துஸிக் குலூபனா, ரப்பனா லா தஜஅல்னா ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ, யா அல்லாஹ் ஈமான் கொண்ட எங்களுக்கு வந்து எல்லாரையும் ஈமான் கொண்ட மொத்த உலகத்துக்கு கேட்ட மாதிரி ஆயிருமே, எங்கள் உள்ளங்களில் காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் ஆக்குவாயாக. வனஸஅனா மா ஃபீ சுதூரிஹிம் மின் கில்லி, மறுமையில் சொர்க்கத்தில் காழ்ப்புணர்ச்சியை அகற்றி விடுவோங்கிறான். அப்ப இங்க இருக்குன்னு தான் அர்த்தம். இங்க அகற்றல, நம்மளுக்கு இருக்கு. அப்பப்ப எட்டி பார்க்கும் ஷைத்தான், பேர் மெதுவா எட்டி பார்க்கும். பொறாம வரும், காழ்ப்புணர்ச்சி வரும், பொய் வரும், பித்தலாட்டம் வரும். பொய்யன் என்றால் யார்? பொய்யை பத்தி உலக கண்மையா வந்துருச்சு. இன்னொரு இடத்துல குத்தில் ஹர்ராசூன், பொய்யர்கள் அழிந்து போவார்கள். பொய்யன் மீது ஷைத்தான் இறங்குகிறான். இது எல்லாருமே ஜாக்கிரதையா ஒவ்வொரு நாளும் கவனமா இருக்க வேண்டிய விஷயம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்திலும் ஷைத்தான் வந்து பாதுகாப்பு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. பணம் காசை கூட வாரத்துக்கு ஒரு தடவை கேட்டா போதும், எப்பவாது கேட்டா போதும். அது மட்டும் தினசரி கடையை துறக்கலாம். யாரெல்லாம் நீ பறக்கத்தா இருக்கட்டும் வியாபாரம் கேட்காம, ஒவ்வொரு ஒரு நாளைக்கு 1000 தடவை கேட்கிறமே.
ஒவ்வொரு நாளும் 1000 முறை கேட்க வேண்டிய பிரார்த்தனை இதுதான். யா அல்லாஹ், ஷைத்தான் அயோக்கிய ஒன்னா நம்பர் கெடுத்து குட்டீஸ்வரர் ஆக்குற வேலை தான் அவனுக்கு. அப்ப ரசூல் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லலாம், பொய்யன் மீது இறங்குறானா நபிகள் பெருமானார். பொய் என்றால் எது? அதுக்கு ஒரு அளவுகோல் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனையோ பொய் உலகத்தில் இருக்குல்ல, நபிகளார் பொய்க்கு ஒரு அளவுகோல் சொன்னார்கள். கஃபாபில் மரி கதிபன் யுஹத்திஸ பிக்குல்லி மா சமிஅ. ஒருவன் பொய்யன் என்பதற்கு சரியான சான்று போதுமானது என்ன தெரியுமா? காதில் விழுந்ததை எல்லாத்தையும் சொல்லி தெரியும், அவன் தான் பொய்யன். அதுல உண்மை இருக்கும் பொய் இருக்கும். காதில் விழுறது உண்மை வரும் பொய் வரும். உளுந்தா போதும் அவனுக்கு, அவனுக்கு அதுதான் வேணும். நீ பார்த்து நான் பார்க்கல, கேள்விப்பட்டேன். பார்க்கல இல்லை, வாய மூடிட்டு போக வேண்டியதானே. சில பேர் அரை மணி நேரம் புறம் பேச வேண்டி பேசிட்டு நான் பார்க்கலப்பா சொன்னாங்க. பார்க்காட்ட எதுக்கு சொல்ற? அஃப்ரல் ஃபிரா, ஒருவன் அவதூறு அபாண்டத்தை பிறப்பக்கூடியவன் யார் தெரியுமா? உன்னாரம்பர் அபாண்டம் சொல்லக்கூடிய அயோக்கியன் யார்? கண்ணில் பார்க்காதை சொல்வோம் நாங்க ரசூலுல்லாஹ். கண்ணில பார்க்கல, காதில் விழுந்தது இல்ல, அதெல்லாம் பத்தாது. காதில் விழுந்து கண்ணால் பார்த்து அது உண்மை என்று தெரிந்து இதை வெளியே சொன்னா நல்லதா கெட்டதா என்று புரிந்துதான் சொல்லணும். காதில் உழுது கண்ணாலையும் பார்க்கிறோம், அது நல்லதா கெட்டதா மனசுல போடுறோம். இதை வெளியே சொன்னா நல்ல விளைவா கெட்ட விளைவா? இதை சொல்லும் பொழுது பிறருக்கு நல்லதா கெட்டதா? பிறர் நலன் நாடுதான் இஸ்லாம் நம்புறோம்ல. பிறர் நலன் நாடுவது இஸ்லாம் என்றால் காதில் விழுந்தால் பத்தாது, கண்ணால் பார்த்தால் பத்தாது, இது நல்லதா கெட்டதா என்று யோசிக்க வேண்டும். அப்படி சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கஃபா பில் மர்இ கதிபன் அன் யுஹத்திஸ பிக்குல்லி மா சமிஅ. ஒருவன் ஒன்னா நம்பர் பொய்யன் என்பதற்கு அளவுகோல் காதில் விழுந்ததை சொல்வான். இதுக்கு அடுத்து வஞ்சகன். வஞ்சகன்னா முனாஃபிக், வஞ்சகன். இந்த வஞ்சகன் மாதிரி ஒரு கொடுமையானவன் யாரும் கிடையாது. இப்லீஸ் கூட கிடக்காம ஒருத்தன் பிறந்து கிடக்கான வஞ்சகன் தான், முனாஃபிக் தான். வஞ்சகன், துவேஷம், விஷமம், வஞ்சகம், இது எல்லாம் குடி கொண்டு போய் கிடக்கும். ஆயத்துல் முனாஃபிக் ஸலாஸா. வஞ்சகனின் அடையாளம் எது? 3 இருக்கு. பேசினால் பொய் பேசுவான், வாக்கு சொன்னால் மாறு செய்வான், நம்பினால் துரோகம் செய்வான். 3 ஒண்ணுதான் சட்ட குறை, அவன் வச்சுக்கிடுங்க. பொய் பேசுறான், அது ஒரு பொய். வாக்கு சொல்றான், நாளைக்கு தர்றேன், தரமாட்டான், பொய். நம்புறோம், இதை உனக்கு நான் நீ 1000 ரூபாய் எனக்கு கொடு, நான் கடன் சொல்லி நம்பி கொடுக்கும், தரமாட்டான், துரோகம். வஞ்சகம் பொய்யும் பேசுவான், வாக்கும் ஏறுவான், துரோகம் செய்வான். 3மே பொய் தான். இந்த பொய் கலக்காமல் இந்த அக்கிரமங்கள் இருக்காது. இந்த 3லும் கலந்திருக்கும், புறத்திலும் கலந்திருக்கும். ஏன்? காதில் விழுந்தையெல்லாம் பரப்பலாம் பொய்ன்றாள் ரசூலுல்லாஹ். புறம் பேசுறதுல இன்னொரு விஷயம் இருக்கு. நம்மளை அறியாமல் சில தப்புகள் நம்ம நியாயம் மாதிரி தோணும். நம்மளுக்கு மட்டுமா? சஹாபாக்களுக்கே தோணியது. இருக்கிறதான சொன்னோம், இது பெரிய நியாயம் மாதிரி. புறம் பேசிட்டு பக்கத்து வீட்டை பத்தி ஏதாவது சொல்ல வேண்டியது. அவன் அப்படி, இவன் இப்படி, இந்த பொம்பளை இப்படி, அந்த பொண்ணு இப்படி, அவன் அந்த தெருவில் போகும்பொழுதே எனக்கு தெரியும், இப்படி சொல்றமா இல்லையா? கீழ்வ கால். நாங்க ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒன்று வெறுக்கிறான் அல்லாஹ், கீழையும் காலையும். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? கேள்விப்பட்டேன், அவர் சொன்னார், இவர் சொன்னார், இது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. என்ன அவர் சொன்னார், இவர் சொன்னார், என்ன ஹதீஸா சொன்னோன்னே வாங்குறதுக்கு? குர்ஆன் வசனமா? அவன் சொன்னான், இவன் சொன்னான், நான் பார்க்கல, இது என்னதுக்கு? என்ன பேச்சு இது? அல்லாஹ்வுக்கு வெறுப்பானது. நாங்க ஏக்கலாக அல்லாஹ் வெறுக்கிறான். அவன் சொன்னா, இவன் சொன்னான், இது அரை மணி நேரம் புறம் பேச வேண்டியது. சில பேர் நம்மளை அறியாம நமக்கு கெட்டு போவோம். பெண்களோ ஆண்களோ தெருவில் பேசுவாங்க, அரை மணி நேரம் பேசிட்டு கடைசியில் பிடியும் பொழுது அஸ்தாஃபிருல்லாஹ், நம்ம அடுத்த ஆளை பற்றி பேசிக்கிட்டு முடிக்கும் பொழுது என்ன ஒரு ஷைத்தான் வேலை பார்த்தீங்களா? ஒரு சாராயத்தை குடிக்க முந்திலடா அஸ்தாஃபிருல்லாங்கண்ணா, நல்லா குடிச்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ் அஸ்தாஃபிருல்லாஹ். இது என்னது? இது யாரை ஏற்கிறது? ஷைத்தான் வீழ்த்துகிறான் நம்மளை அறியாம. ஒரு அறிவாளியை கூட கெடுத்துறான்ல, நல்லவனை கூட கெடுத்துறான்ல, தொழுகையாளியை கெடுத்துறான. தொழுகையாளி தொழுதுகிட்டு இருப்பாங்க, தொழுதுகிட்டு இருக்கும்போது இங்க கிட்ட போய் ஒரு சினிமா பாட்டு படிங்க, தொழுகை முடிஞ்ச உடனே என்ற ஷைத்தான் மாதிரி ஆண்ட பாட்டு படிச்சு நிக்க நம்ம அம்மாவே சொல்லும், நம்ம அத்தாவே சொல்லுவார். வீட்டில் தொழுகும் பொழுது தொழுது சினிமா பாட்டு படிச்சா, சினிமா பாட்டு எல்லாம் ஹராம் கிடையாது, நல்ல அர்த்தங்கள் இருக்கு. ஆனாலும் தொழுதுகிட்டு இருக்கும் படிச்சோடனே ஷைத்தான் தொழுதுகிட்டு இருக்கான்ல, சலாம் கொடுத்தோடனே சத்தம் போடும்,
அதே தொழுவிட்டு இருக்கும்போது நீங்கள் பக்கத்தில் புறம் பேசுங்க, பாத்திமா பிள்ளையும் ஏத்த விட்டு இப்ராஹிம் ஓடி போயிட்டாங்கன்னு தொழுவுங்க. அது எப்பப்பா ஓடினாங்க? ஷைத்தானோட கேடு இது. தொழுவுங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? பாட்டு படிச்சா ஷைத்தான்னு சொல்றிய, கோபம் வருத, மோசம்தான் பாட்டு, ரைட்டு, தொழுகைக்கு அடிச்சல் தான். புறம் பேசுற உண்மையா கவரிக்கிறிய? சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் என்னும் பொழுது பேச்சு கொடுத்தா சுபஹானல்லாஹ் எண்ணிட்டு இருக்கேன்ல. அதே மாட்ட புறத்த ஆரம்பி, ஏமா ஏத்த விடல அந்த புள்ள ஓடி போயிடுச்சா சுபான், எப்பா ராத்திரியா அதான் நினைச்சேன். இந்த சுபான்ல ஓடிக்கிட்டே இருக்கும், மணி மட்டும் ஓடிட்டு இருக்கும். இதெல்லாம் நல்லவர்களை ஷைத்தானுடைய ஆயுதத்தை வச்சு வீழ்த்துறாங்க. அதனால அல்லாஹ் கேட்க சொல்றான், மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன் யஹ்துரூன், யா அல்லாஹ் ஷைத்தானின் தீண்டுதலை விட்டு நீதான் காக்க வேண்டும் யா அல்லாஹ். நம்மளுக்கு முடியாது, மறந்துடுவோம், வீழ்த்திடுவான். ஐ யஹ்துரூன், எங்களில் வருவதை விட்டும் காப்பாற்றியா அல்லாஹ். ஷைத்தானுடைய தூண்டுதல்கள் தீண்டுதல்கள், ஷைத்தான் என்னில் குடியிருப்பதை விட்டும் அர்த்தம். ஷைத்தானுடைய தூண்டுதல்களை விட்டு என்னை காப்பாற்று ரப்பே, எங்களில் வருவதை விட்டும். ரெண்டு பேரும் உட்கார்ந்துருப்போம், அலுவலகம் உட்கார்ந்துருப்போம், மெதுவா வருவான், தெரியுமா என்னது? அதுதான் என்னதப்பா சொல்லாதானே தெரியும், இப்படியே இழுத்துருவான். ஒவ்வொரு ஊர்லையும் இந்த ஃபித்னா பஜார்னு ஒன்று இருக்கும், எல்லா ஊர்லேயும் இருக்கும், எல்லா ஊர்லேயுமே ஃபித்னா பஜார்னு ஒன்று இருக்கும். அதில் ஒரு முக்கியமான ஆளாக இருப்பான், அவன் வந்தால் குஷியாயிருவாங்க, என்ன நிறைய அள்ளிட்டு வருவான். இன்னைக்கு இருக்கா? ஆமாம் வந்துடுறேன், வர்றேன், இருங்க நான் வர்றேன். எவ்வளோ மோசமான நம்மகிட்ட நடக்கு. ஒவ்வொரு வாரமும் திருமறை குர்ஆன் வசனத்தை கேட்கிறோம், ஜும்மால கேட்கிறோம், படிக்கிறோம், வைக்கிறோம். எப்படி இது நடக்கு? பிரார்த்தனை இல்லை. யா அல்லாஹ் ஷைத்தானை விட்டு உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன், ஷைத்தான் எங்கள் வருவதை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். முனாஃபிக்கிட்ட இருக்கிற புத்தி பொய், அவன்கிட்ட இருக்கிறது வாக்கு பெறுறது, அவன் துரோகம் பண்ணுறது அவன்கிட்ட இருக்கு. வஞ்சகன்றதான் பொய், புறம், கோள், அவதூறு, கபடு, சூது, வஞ்சகன்ற இருக்கும். இதை இறக்கி வைக்கிறது யாரு? ஷைத்தான். அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடுங்கள். இன்னல் முனாஃபிகீன லகாதிபூன், பொய்யர்கள், முனாஃபிக்கள் தான் பொய்யர்கள், பொய்யர்கள் அழிந்து போவார்கள். அதுக்கடுத்து லவ் அன்னக்க ஆலம் அன்னக்க தந்தூர் தனாத்து பிஹி ஃபி ஐனிக்க, இது ஒரு நபிகளாருடைய ஒரு அழகான வாசகம். நபிகளாருடைய வீட்டில் ஒரு சாபி எட்டி பார்க்கிறார் ரசூலுல்லாஹ். அப்புறம் பார்க்காங்க, அவர் அங்கே நிற்கிறது தெரிஞ்சு, நீ தான் எட்டி பார்த்தியோ, நீ தான் எட்டி பார்த்தன்னு எனக்கு தெரிஞ்சதை முதல்ல கண்ணை நோண்டி இருப்பாங்க ரசூலுல்லாஹ். எவ்வளவு பண்பானவர்கள் நபிகள் நாயகம். கண்ணை குத்திர போறேன், கண்ணை நோண்டிட போறேன், எவ்வளவு கேவலமான புத்தினா இப்படி சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ். அப்ப என்ன அர்த்தம்? அடுத்த வீட்டு ஜன்னல்ல எட்டி பார்க்காத, அடுத்த வீட்டில் என்ன ஏதுன்னு கேட்காத, வலா தஜஸ்ஸசு, துருவாதே, வலா தஹஸ்ஸசு, ஆராயாத, இதை போய் ஆராயாத, அவன் என்ன இவன் ஆராயிர, சாக்கடை போய் ஆராயிறது. ஒரு நாரி போன பெருசாலையில ஒரு உட்காந்து பார்த்து ஆராய்ச்சி பண்ணுவான். புருஷக்காரன் சாப்பிட வர்றான், மற்ற நேரத்தில் சொன்னா உனக்கு வேறு வேலை இல்லையான்றான். சாப்பிட இருக்கும் பொழுது, ஏங்க கேட்டியலா என்ன நான் சொல்லு, இது என்னது? புருஷன் சாப்பிட்டு இருக்கும்போது யாராவது ஒரு பொம்பளை செத்த பெருசா வச்சாங்க என்ன பாருங்கம்பாளா கேட்டா விடுவானா? இது ஆணுக்கும் நடக்கும், பெண்ணுக்கும் நடக்கும். இதையும் திருமறை குர்ஆன் எப்படி பேசுது பாருங்க, வலா தஜஸ்ஸசு, துருவாதே. இதுக்காக அல்லாஹ் நம்மளை படைக்கல, அவன் என்ன செஞ்சான் அதுக்கு என்ன படைக்கல, நான் என்ன செய்யணும் அதுக்கு தான் அல்லாஹ் படைச்சிருக்கான். நான் என்ன செய்ய வேண்டும், நான் நபி வழியில் நடக்க வேண்டும், நான் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்றுதான் மறுமையில கேள்வியை தொழிலை தவிர, அவன் என்ன செஞ்சான், வீட்டில் என்ன, அவன் முன்னாடி இருக்கிறதான சொன்னோம், இன்னும் இருக்கிறதான சொன்னோம். உன் பிள்ளைட்டு இருந்தா சொல்லுவியா? யோசிச்சு பாருங்க. ஏன் பிள்ளைட்டு தான் வெளியே சொல்லுவேனா? நான் பெத்த பிள்ளை தப்பு பண்ணிடுது, மறைச்சு தள்ள மாட்டேன், அப்படி அமைக்கிற மாட்டேன். அடுத்தவன் பிரச்சனை ஊதி பேனை பெருச்சாலியா, பேனை ஈர பேனை ஆக்கி பேனை பெருச்சாலி ஆக்குன்னு வச்சுக்கலாம். அப்படி ஆக்கிறாங்க, 1 9 ஆக்கி 100 ஆக்கி 1000 ஆக்கி. இது நல்லவங்கள்ட்ட இருக்க. இஸ்லாம்னா என்னன்னு தெரியாது, தொழுகை பள்ளிகிட்ட வரல, அவன்கிட்ட இருந்தா ஆச்சரியத்தில் இருக்கலாம். கரெக்டா தொழுகிறவன்ட்ட இருக்க, நல்ல குணம் உள்ளவன் நாசமா போறாங்க. நம்முடைய அமல்கள் நாசமாக இதுதான். ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கலாம் ஒரு ஹதீஸ், மனில் முஃப்லிஸ் நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஃப்லிஸ் என்றால் யார்? காசு பணம் இல்லாதவன் அப்படிங்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் சொன்னாங்க, காசு பணம் இல்லை, நம்மளுடைய பாஷைப்படி திவாலானவன், ஆண்டி ஆயிட்டாங்கிறமில்ல, ஆண்டி ஓட்டாண்டி ஆயிட்டான், திவாலானவன். மனில் முஃப்லிஸ், முஃப்லிஸ்னா யார்? பணம் காசு இல்லாதவன் இல்லை. மலைகளை போன்ற நன்மைகளை குவித்துக் கொண்டு மறுமையிலே வருவான். இதை கற்பனை பண்ணி பாருங்க, எவ்வளவு ஹான அமல் செஞ்சிருப்பான் அவன்.
வருஷம் முழுக்க அமல் செஞ்சு தொழுது நோன்பு பிடிச்சு லட்ச லட்சமா கோடி கோடியா தர்மம் கொடுத்துருப்பீங்க. இவ்வளவு அங்க வந்து கிடக்குமே. அவ்வளவு நன்மைகள் குமிந்து கிடக்கும் பொழுது இந்த நன்மைகள் எல்லாம் அழிந்து ஒளிந்து விடும். பிறகு இவன் பக்கம் பாவம் வரும். இதை விட ஒரு திவால் என்ன? எப்படி அது தெரியுமில்ல எல்லாருக்கும்? என் நன்மை நிறைய கிடக்கும் பொழுது இவ்வளவு நன்மை எனக்கு இருக்கு. அந்த நேரத்தில் ஒரு நாலு யாரெல்லாம் இந்த பையன் என்ன புறம் பேசுறான், என்ன கோல் சொன்னான், சண்டை எழுத்து விட்டான், அடிச்சான், என் காசை கணவன், அம்புட நன்மையும் போய் என் நன்மையும் போகும், அவன் பாவம் என் தலையில வந்து உழுமை. என்ன கொடுமை இது! இப்படி ஹதீஸ் இருக்கு. ஈமான் நம்பிக்கை இருக்கா? இப்படி ஒரு நம்பிக்கை நம்ம செய்வோமா? உங்களுக்கு 10 கோடி ரூபாய் 50 வருஷமா கஷ்டப்பட்டு உழைச்சு முழிச்சு கஷ்டப்பட்டு 10 கோடி சேர்த்திருக்கீங்க. உங்க 10 கோடியும் போய் ஒரு நோயினால் நீங்க சீரழிஞ்சு சோத்துக்கு வழி இல்லாம விரும்புவோமா? நம்ம யாராவது அப்படி விரும்புவோமா? அது எவ்வளவு கொடூரமானது இது. இந்த உலகத்தில் அப்படி இருந்தா கூட பரவாயில்லையே, மறுமையில நன்மைகளெல்லாம் பாழாகிவிடும். பிறர் குறைய நோண்டாத, தேவையும் இல்லை, உனக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. திருடனு கூட களவான்னா கொஞ்சம் பணம் கிடைக்குது இல்லைங்க, திருட்டுல லாபம் இருக்கு, உலக லாபம் இருக்கு. ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு நஷ்டம்னா இந்த புறம் பேசுறதுதான், கோல் சொல்றதுதான். லா எதுகுல் ஜன்னத்தை நம்மாம் நாங்க ரசூலுல்லாஹ். கோல் சொல்பவன் சொர்க்கம் போக மாட்டான். கோளும் புறமும் அண்ணன் தம்பி தான். புறத்துக்கும் கோளுக்கு என்ன வித்தியாசம்? ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. புறத்துக்கும் கோளுக்கு என்ன வித்தியாசம்னா, என்ன பத்தி ஒருத்தர் சும்மா சொல்றான், உங்களை பத்தி ஒரு ஆள் சுன்னத் தொழுகிறார், ஜும்மா முடிஞ்ச உடனே சுன்னத் தொழுகிறார். இன்னொரு ஆள் சுன்னத் தொழாம இஞ்சி போறார், அப்படி வச்சுக்குவோம். சுன்னத் தொழாம இஞ்சி போறார். போன பிறகு தொழுத முடிச்சா அவரு இருந்தாலும் ஒரு அம்மா சுண்ணத்தையே தொழ மாட்டான், இதை கவனிச்சுட்டு இருக்கான். அந்த ஆள் தொழுவா செஞ்சிருக்கான், இவன் சுண்ணத் தொழுறான் இல்லையா, இதான் இவன் வேலை. சுண்ணத்தையே தொழ மாட்டான். மறுமையில் அல்லாஹ் இவன் தொழுகையை வாங்கி அவனுக்கு கொடுத்துருவான். இதுதான் உண்மை. இவன் நன்மை அவனுக்கு போயிருமில்ல. இது புறம். கோல்னா என்ன? சம்பந்தப்பட்டவன் அவன்கிட்ட போய் இன்னொரு சொல்றது. உதாரணமா ஒரு ஆள் இருக்காரு, சில பேர் வாய் சும்மா இருக்காது, அவன் சும்மா இருந்தாலும் வாய் சும்மா இருக்காது இல்லை. அதுக்கு ஒரு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மங்கான யுமின் பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத். அது இதுல வரும். உங்களுக்கு ஈமான் மறுமை அல்லாஹ் இருக்கிறான் என்ற நம்பிக்கை இருக்குமானால், ஈமான் இருக்குமானால், மறுமை நம்பிக்கை இருக்குமானால் நல்லதை பேசு, இல்லை என்றால் வாயை மூடு. இது எவ்வளோ ஒரு உச்சேட்டமான ஹதீஸ். இது அடிக்கடி கேட்கறதுனால லேசா நினைக்கிறீங்க. நல்லதை பேசுவேன் இல்லைன்னா வாயை மூடிடுவான்னு இருந்தா உலகத்துல எந்த சண்டையும் நடக்காது. பக்கத்து வீடு சண்டையிலிருந்து உலக சண்டைகள், ரஷ்யா உக்ரைன் சண்டை வரைக்கும், குவைத்து ஈரான் ஈராக் சண்டை, எல்லா சண்டைகளும் இந்த வாய் சும்மா இல்லை. அதை கூட சொல்ல வேற மாதிரி சொன்னாங்க. எதுமல்லி மாபைன் லிஹ்யஹி மாபைன் ரிஜ்லைஹி அதுவன் லஹுல் ஜன்னா. யார் தன்னுடைய நாக்கையும் மர்மஸ்தானத்தையும் உத்தரவாதம் காத்து பாதுகாப்பாக வைக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்திற்கு நான் உத்தரவாதம். ஏன்னா அதுல தான் ஒரு சீரழிஞ்சு போவான். விபச்சாரத்தில் நாசமா போயிருவான். அவர்தான் நாக்கு, எல்லா சண்டையும் இந்த நாக்கு தான். அதனால ஈமான் இருக்குமானால் நல்லதை பேசு, இல்லைன்னா வாயை மூடு. சில பேர் சொல்லுவாங்க, நான் இப்போ வாயை திறந்தாலே வம்பு வந்துடுவேன், அவனுக்கே தெரியும். நான் வாயை திறந்தாலே வம்பு வந்துடுவேன். திறக்காத அப்படிங்கிற சொல்லலாம். ஏன் திறக்கிற? என்ன அழகான வாசகம். வாய்ப்பு பெரிய ஆபத்தான ஒரு விஷயம். நல்லதை பேச முடியலையா, நீ நல்லதை பேச வேண்டாம், கெட்டதை பேசுறாதுன்னு அர்த்தம் இருக்கு. ஜாக்கிரதையாக இருந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஐஹிப்பு அஹதுக்கும் அன் யாக்குல லஹம அஹி. புறத்துக்கும் கோளுக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னா, புறம் என்பது ஒரு ஆள் செஞ்ச குறையை பேசுறது, கோள் என்பது குறை தான். ஒரு ஆளுடைய குறையை சம்பந்தப்பட்ட இன்னொரு ஆள்கிட்ட போய் சொல்றது. உதாரணமா ஒருத்தனை திட்டுறான், சில பேர் வாய் சும்மா இருக்காதுல்ல, சாதாரண எஞ்சி போயிருப்பான். நான் போறான்ல, ஆமா இன்னொரு யானை இருந்துச்சு எங்கம்பான். இதெல்லாம் குர்ஆன்ல தடை இருக்கு. பிஸ்மில் ஃபுஸுக் பாதல் ஈமான். ஈமான் கொண்ட பிறகு பட்ட பேர் சொல்லி அழைக்கக்கூடாது. அதெல்லாம் தடை எத்தனை விஷயத்துல இருக்கு தெரியுமா? ஏன் அவனுக்கு பேர் இல்லை, அல்லது இன்னும் கொஞ்சம் பெரிய ஆள் இருந்தார், கொஞ்சம் கனமா இருந்தார் அப்படின்னா பரவாயில்ல. இன்னொரு ஒரு யானை இருந்துச்சு எங்கோ வச்சு அப்படின்றான். அவன் போய் அவன்கிட்ட போய் ஒன்னு அவன் யானைங்கிறான். இதுதான் கோடு, புறமும் தான் கோடுன்னு சண்டையில் தொடுறானா இல்லையா? அதான் இஸ்லாத்துலங்க உண்மையை சொல்வதால் பிரிவு ஏற்படுமானால் உண்மையை சொல்லாது, அதான் சுன்னத். பொய்யை சொல்வதால் சேர்வார்கள் என்றால் பொய்யை சொல்லு, அதான் சுன்னத்.
உண்மையை சொல்வதன் மூலமாக இரண்டு பேர்களுக்கு மத்தியில் பிரிவு ஏற்படுமா? உண்மையை சொல்லாமல் இருப்பதுதான் சுன்னத்து. பொய்ய சொன்னா ரெண்டு பேரும் சண்டை வந்துருமா? பொய்ய சொல்றத சுன்னத்து. இதான் விதிவிலக்குங்கிறது. பொதுவான விதிவிலக்குன்னு சில விஷயங்கள் இருக்கு. அன்பிற்குரியவர்களே, இப்படி இந்த விஷயங்களை நீண்ட ஒரு சப்ஜெக்ட் இது. குறைஞ்ச ஒரு 2 மணி நேரமா பேச வேண்டிய விஷயம் இது. ஆனாலும் சில விஷயங்களை வச்சுக்கிடுங்க. நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது இந்த பொய்யிலும் புறத்திலும் கோளிலும் அபாண்டம். அது அதை விட பயங்கரமானது. இருப்பதைத்தானே சொன்னோம். யார சொல்லலாம்? இருப்பதை சொல்வதுதான் புறம். இல்லாத சொன்னா அது அபாண்டம். இந்த புறத்தை லேசாக்க இருக்கத்தான சொன்ன லேசாக்குறது. அதாவது ஒருத்தன் கையை வெட்டான், அக்கிரமம். தலையை வெட்டுறது அதை விட அக்கிரமம் அப்படி சொல்லிட்டு போ. புறம் ஒரு அயோக்கியத்தனம், அபாண்டம், அதை விட அப்படித்தான் சொல்லணும். குற்றத்தை லேசாக்க கூடாது. குற்றத்தை லேசாக்க எவ்வளவு பெரிய குற்றத்தை லேசாக்கிடலாம். இவன் கொலகார பாவி, இவனை விட அவன் தேவை. ஏன் அவன் 10 கொலை பண்ணியிருக்கான், 2 கொலை தானே பண்ணியிருக்கான். இப்படியா பேசுறது? எந்த குற்றத்தையும் லேசாக கருதக்கூடாது. எந்த குற்றத்தில், ஒரு சாதாரண குற்றத்தில் கூட நம்முடைய நல்லவர்கள் எல்லாம் நாசமாகிவிடும், தொலைந்து விடும். அல்லாஹ்தான் பாதுகாவல் தேடணும். அது இருப்பதை சொல்வதுதான் புறம், இல்லாத சொல்வது அபாண்டம். அதற்கு அடுத்தபடியாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கற்பனை கெட்டாத ஒரு விஷயம், நினைச்சு பார்க்க முடியாத விஷயம். உலக மக்களுக்கெல்லாம் தாய். இன்றைக்கு உலகத்தில் 200 கோடி பேருக்கு மேல இருக்கான் முஸ்லீம்கள். 200 கோடிக்கும் தாயாக இருந்தவர்கள் என்ன ஆயிஷா. 1400 ஆண்டு காலங்களில் எவ்வளவு முஸ்லீம் வந்திருப்பாங்க. கற்பனை கெட்டாத எண்ணிக்கை. உலகம் வழிவரை எத்தனை கோடி 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 மக்கள் முஸ்லீம் வருவான். இத்தனை கோடி மக்களுக்கும் தாய். அந்த தாயின் மீது அபானம் நினைச்சில்ல. இந்த பொய், புறம், கோளு, அவதூறு, இந்த காழ்ப்புணர்ச்சி, பொறாமை, எப்படி இதனாலதான் இது வந்திருக்கு. அல்லாஹ் நாடினால் அப்படி ஒரு பிரச்சனை, அதாவது வகி இறக்கி ஆயிஷா நல்லாள்னு சொல்றான்ல, முதலே சொல்லியிருக்கலாமே. முகமது உன் மனைவி விட்டுட்டு போக, அதில் பெரிய பிரச்சனை கூட்டுன்னு சொல்லல. அல்ல ஏன் இவ்வளவு தூய்மையான ஆளையே இந்த அக்கிரமம் பண்ணியிருக்கான மத்தால விடுவானுங்க. அப்ப எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கானோ. லவ்லா இது சமயத்து முஹுதன்னல் முஃமினூல் முஃமினாத் பிஅன்ஃபுஸிஹிம் கைரா. இந்த ஆயிஷாவின் மீது ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டார்களே, அப்படி கேள்விப்பட்ட மாத்திரத்தில் நல்லெண்ணம் வைத்திருக்க கூடாதா இந்த சஹாபாக்கள் அப்படிங்கிறான். உங்களுக்கு எப்படி அப்படி ஒரு சந்தேகம் வந்துச்சு? பயங்கரமான அவதூறு, அபாண்டம். இது என்னடா இப்படி ஒரு அக்கிரமத்தை சொல்றிய? இது தலக்கவனும் அல்சினத்திக்கும், உங்கள் நாவுகள் இதை பரப்பினீர்கள். நீங்கள் லேசா நினைச்சிட்டீங்க அடுத்தவரை பேசுறது இல்லையா? அந்த ஆயிஷாவை லேசா நினைச்சிட்டு பேசுறீங்களா நீங்க? அல்லாஹ்விடத்தில் கொடூரமான பாவம், பயங்கரமான பாவம். அடுத்தால பேசப்பட்டு லேசா தெரியுது. உன் பிள்ளைய பேசுற கரம் தெரியுமா? உன் வீட்டால பேசுற கரம் தெரியுதுல்ல? அத மாதிரி தானே உனக்கு ஈமான் இருக்குமானால் தனக்கு விரும்புவதை பிறருக்கு விரும்பு. உன்னை பத்தி ஒருத்தன் புற பேசினா வலிக்குது இல்ல? உன்னை கோல் சொல்ல பிடிக்கல இல்ல? ஓ மீது அபாரம் சொன்னா கடுப்பா இருக்குல்ல? ஒன்ன ஒரு புறாமண்டா எவ்வளவு கோவம் வருது. அப்புறம் அடுத்தவன் நீ அதை செய்யற. அடுத்தவன் சத்ர முஸ்லிமன் சத்ரஹுல்லாஹ் ஃபி துன்யா வல் ஆখিরা. இது எல்லாவற்றையும் ஒன்று போல ஒரு வார்த்தை சொல்றான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நிறைய இந்த விஷயங்கள் இருக்கு. மன் சத்ர முஸ்லிமன் சத்ரஹுல்லாஹ். யார் முஸ்லிம், ஏற்கனவே சொன்னேன், கண்ணால் பார்க்கணும், காதால் கேட்டால் பத்தாது, கண்ணால பார்க்கணும், கண்ணால் பார்த்தாலும் பத்தாது. பார்த்த பிறகு இதை வெளியிடுவது நல்லதா கெட்டதா, இதனால் என்ன லாபம், அடுத்தவனுடைய குறை அசிங்கப்படுமா, மறைச்சிடு. உனக்கு என்ன, கண்ணாலே பார்த்துட்ட, இப்ப என்ன பார்த்தா என்ன, பார்த்துட்டு இல்ல, கையால் தடு, நாவால் தடு, முடியாவிட்டால் வாய மூடு. அதையும் அதிசயம் அப்படிதான். அதை போய் ஊர் ஃபுல்லா சொல்லிட்டு அலையாத, அடுத்தவன் சொல்லாத. ஒரே ஒரு தண்டை தானே சொல்ல, நீ ஒரு தண்டை சொன்ன, அவன் ஃபேஸ்புக் போடுவான், கோடி பெற்ற போயிருமே. இன்னைக்கு கேவலம் கேவலம் கேவலம், ஃபேஸ்புக் மாதிரி கேவலம் எதுவும் கிடையாது. சொல்ல போன பட அசிங்கமா சொல்லலாம், கார்பரேஷன் கக்கூசை விட கேடு. நல்லதும் இருக்கும், அது கம்மி, நல்லது இருக்கு. பஸ் ஸ்டாண்டு கக்கூசில் ஒருத்தன் உள்ள அசிங்கமா கருத்துண்ட வச்சு எழுதுவான்லங்க, அவன் ஃபேஸ்புக்கில் உட்காந்து என்னது செய்வான்? குரான் ஓதுறவன் ஃபேஸ்புக்கில் தான் நல்லதை பார்ப்பான், இஸ்லாத்தை சொல்றவன் ஃபேஸ்புக் நல்லதை பார்ப்பான். அன்பிற்குரியவர்களே, நாசமாக்கக்கூடிய இன்னைக்கு ஒரு காலத்தில் புறத்தை பேசினால் 10 பேர் 1000 பேர் போவோம், இன்னைக்கு கோடிக்கணக்கான பேர்கள் போவாங்க. சாதாரண விஷயம் அல்ல. தவறை கண்ணால் பார்க்கிற, காதால் கேட்கிற, சொல்றது நல்லதாக யோசிச்சு மறைக்க வேண்டியதை மறைச்சது, அது வெளியே சொல்லாது.
மன் சத்திர முஸ்லிமன், ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைத்து விடு. இதை எப்படி பார்க்கணும்? உன் தம்பி குறையா இருந்தா, உன் அக்கா குறையா இருந்தா, உன் தங்கச்சி குறை மறைச்சா சத்ரஹுல்லாஹு யௌமுல் கியாமah ஃபித் துன்யா வல் ஆகிரா. அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் ஒரு குறையை மறைப்பான். இதுதான் உச்சம். ஏன்? நான் ஒருவனை கேவலப்படுத்தினால் பிறகு அல்லாஹ் என்னை கேவலப்படுத்தினால் தாங்க முடியாது. நான் எவ்வளவு கேவலப்படுத்திடுவேன்? என்னால் எவ்வளவு கேவலப்படுத்த முடியும்? 5 வருஷமா நான் மறைஞ்சிரும், 10 வருஷமா மறைஞ்சிரும். ரப்புல் ஆலமீன் என்ன கேவலப்படுத்தினா கியாம நாள் வரை மறையாது, மறுமையிலும் வருவது. ஃபித்துன்யா வல் ஆகிரா, மறுமையிலும் வரும் அந்த அசிங்கம். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ் இது போன்ற காழ்ப்புணர்ச்சி, கபடு, சூது, பொறாமை, பொய், புரட்டு, இந்த கோடு, இந்த மாதிரி கெட்ட குணத்தை விட்டு எங்களை காப்பாற்ற அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டு அது போன்ற ஒரு பாக்கியத்தை, பாதுகாப்பை அந்த ரப்புல் ஆலமீன் தருவாரா சொல்லி முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.